to our Shrishta Pradeep channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சண்டே நாள்ல ஒரு ஃபுட் ஸ்பெஷலா ஸ்நாக்ஸ்க்கு செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். செய்ய போறோம் கெஸ் பண்ணுங்க. நாங்க செய்ய போறது பானிபூரி. நாங்க பானிபூரி கிட் வாங்கணும். அது வாங்கி few days தான் ஆச்சு. சண்டே நாங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்வோம்ட்டு இந்த பானிபூரி எடுத்து செய்யலான்னு வந்தோம். இதை என் தங்கச்சி பிரிக்க போறா. பிரிக்கிற மாதிரி தெரியலையே, கஷ்டமா இருக்கு. அக்கா கிட்ட கூட இல்ல ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா மர தமிழே. ஒரு ஆள் தான் ஸ்கூலுக்கு போனேன் வெனஸ்டே, ஒரு ஆள் போல. இங்க பாருங்க, இன்னொன்னு இது பேக்ட்ரி மின்ட் சட்னி பேஸ்ட். சரி, இது ரெண்டு தான் இருந்தா உள்ள, வேற ஏதாவது இருக்கா? இல்ல வேற ஒன்றும் இல்லையா? சரியான சரி, பார்ப்போம், ட்ரை பண்ணலாம். இது அந்த பானிபூரி கொஞ்சம் மேலே கடிச்சு சார். இது ஒரு பேக்கெட் கிரீன் கலர் பேக்கெட். நாங்க ஃபர்ஸ்ட் ஓபன் பண்றோம். என்னது? ஒரு பாக்கெட். மம்மி அது என்ன பார்ட்டி? மதிரன் பாக்கெட். பர்த்டே வா. பர்த்டே காமி. தேர்ட் டே டாக்கா செகண்ட் டே சொல்ற. ஆமா, மின்ட் சட்னி. செமையா வாசனை. ஏன் தண்ணி குடிச்சிட்டே இருக்கு? போதும். இதான் ஸ்வீட் டர்மரிக் டேட்ஸ் சட்னி. மேஷ்டு பொட்டேட்டோ. ஓகே, போட்டு உருளைக்கிழங்கு ரெடி, ஆனியனும் ரெடி. இனி இந்த ஆனியனை இதில் போட்டு ஸ்மாஷ் பண்ணணும். ஆனியன் இல்லை, பொட்டேட்டோவை ஸ்மாஷ் பண்ணிட்டு இந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா அந்த பவுடர் கூட மிக்ஸ் பண்ணணும். இப்போ மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது இவ்வளோ உருளைக்கிழங்கு தேவைப்படாது, ஏன்னா இத்தனோடு பானிபூரி தான் இருக்குது. நாங்கள் தெரியாமல் அவ்வளோ உருளைக்கிழங்கு போட்டுட்டோம். சரி, எதாவது பண்ணிக்கலாம். ஸ்மாஷ் நல்லா ஸ்மாஷ் பண்ண, கைக்கு பலம் உண்டு. ஸ்மாஷ் பண்ண போடணும். ஆனியன் போடு. இனி ஆனியன் போடணும். போதும், கொஞ்சமாக தூள். மிக்ஸ் பண்ணுங்க நல்லா. ஸ்மாஷ் ஸ்மாஷ். அதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸ்மாஷ் ஸ்மாஷ் ஸ்மாஷ். இப்போ இதை நல்லா ஆயில்ல ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. வெங்காயம், அந்த பேஸ்ட்டு, இது அந்த மீன் சட்னி, இது பானிபூரி. இதை ஃப்ரை பண்ணி எடுத்தால் ஃபினிஷ். எல்லாமே ஃபினிஷ். ஓகே, இப்போ இது ஆயில் சூடாக இன்னும் ஆகலை. இப்போ தானே ஊற்றிருக்கோம். கையை உள்ளே விடு, அப்போ தான் தெரியும். 25 பானிபூரி இருக்குது. சரியா, இது பார்க்கவே இவ்வளோ இருக்குது. வறுத்தா கொஞ்சம் அதிகம் வரும்னு நினைக்கிறேன். அதில் கூட இங்கே பாருங்களேன், எங்கள் வீட்டில் ஒரு எலி இருக்குது. அந்த எலி இங்கே பாருங்க, அதுக்குள்ளே கொஞ்சம் எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டுச்சு இந்த எலி என்ன பண்ணலாம்? அந்த எலி யார் தெரியுமா? இங்கே பாருங்க. எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். பட் பானிபூரி வரலன்னா என்ன பண்ணுறது? அந்த சட்னியை மட்டும் குடிச்சிட்டு போயிட்டே இருக்கணும். சட்னி காரம் குடிக்க முடியாது. எங்க பேபி ஏதோ பண்ணுதே. என்ன பொழப்பு? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே.
புரி போட போறா. பெருசா இருந்தா பெருசா இருந்தா பெருசா இருந்தா பெருசா இருந்தா பயமா இருக்கு. பயமா இருக்கு. பயமா இருக்கு. குட்டியோண்டா இருக்கு. பானிபூரி வந்துருச்சு. சூப்பர். ஃபைனலி பானிபூரி வந்துச்சு. ஓகே. ஓ பெருசு பாருங்க, இவ்வளோதான் பெருசு. நம்ம பானிபூரியை ஃபுட்பாலாக வச்சு விளையாண்டாதான் பொரியும்னு நினைக்கிறேன். சூப்பர் சூப்பர். இது அதை விட கொஞ்சம் பெருசாகிடுச்சுல. ஆமாம். இல்லை ரொம்ப பொரிஞ்சு. அப்போ அது பொரியலை இன்னும் பொரிக்கணும் போல இருக்கு. வாவ், இது ரொம்ப பெருசாக இருக்கு. அப்போ அதில் ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டோம் நாங்கள். இது இங்கே பாருங்கள், இது சைஸை பாருங்கள். இது குட்டியோண்டு இதுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது, பயங்கர பெருசாக இருக்குது. சரி, நாங்கள் எல்லாம் முடிச்சுட்டு வரோம் திருப்பி வீடியோ. நம்ம பிரித்து பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருந்தது. ஆனால் பொரிச்சு பார்த்தா அவ்வளோ இருக்குது. அப்போ சாப்பிடலாமா? ஏய், அங்கே போய் சாப்பிடலாம். அங்கே போய் அங்கே கொண்டு போ. எனக்கு சட்னி எடுத்துவா. அந்த பச்சை கலர்ல தண்ணி இதெல்லாம் அதுல இருந்துதா? அந்த டப்பால இருந்துதா? எது? இது மட்டும் இல்லை, ஆனால் இதில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு மிளகா பொடி மாதிரி வச்சுருந்தாங்க, அது மட்டும் இருந்தது. இது என்ன உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சியா? ஓகே ஆஸ்னி வா. அதுல இருந்துதா? முடிங்க. ஆஸ்னி வாயில் தண்ணி அப்படியே ஊந்துது. அதே மாதிரி இது இன்னும் கொஞ்சம் நிறைய தண்ணி வேணும். அது 250 மில்லிலிட்டரில் மறைச்சிருக்கேன். ஓகே. நிகாரிக்கா சாப்பிடாது, ஆஸ்னி தான் சாப்பிடுவா. அன்னைக்கு பானிபூரி சாப்பிட்டதுல சாப்பிடவே இல்லை, வெறும் இதுதான் சாப்பிட்டுச்சு. சின்ன ஸ்பூன் சின்னோண்டு கொடுக்கும். சின்ன சின்ன அப்போ நான் சாப்பிட்டு கத்த போகிறேன். ஆஸ்னி ட்ரை பண்ண போகுது. ஆஸ்னி ரெடி. அப்படியே வாயில போட்டுரு. அப்படியே வாயில. அது என்னன்னு கையில எடுத்து பார்த்தா ஒரே பிசு பிசுன்னு இருந்தது. நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. என்னன்னு அது? எறும்பு அதே மாதிரி இருக்கா? அன்னைக்கு நம்ம சாப்பிட்ட மாதிரி இருக்கா? வித்தியாசமா இருக்கா? அன்னைக்கு பச்சை பட்டாணி எல்லாம் போட்டு இருந்தாங்க. இப்போ நல்லா இருக்கா இல்லையா? நல்லா தான் இருக்கா? நல்லா தான் இருக்கு. உண்மையை சொல்லு, நல்லா இருக்கா இல்லையா? நல்லா தான் இருக்கு. அப்படியே அன்னைக்கு சாப்பிட்ட மாதிரி இல்லைன்ற. அன்னைக்கு உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி அதெல்லாம் இதில் போட்டிருந்தாங்க. எனக்கு இதில் போடுறேன். இந்த மட்டும். ஏய் இரு, இதெல்லாம் போட்டு தாண்டி சாப்பிடணும். ஏய் அதெல்லாம் போடு பாப்பா, வாயில போட்டு அப்படியே போட்டு. அப்ப நாங்க என்ன யாரு பாளையம் கொண்டு செய்யல படிச்சத. அப்புறம் மாமாக்கு அம்மாக்கு. ஏய் இரு அவளுக்கு போட்டு கொடுப்பா. அவ கொடுத்தா இன்னைக்கு ஃபுல்லா சாப்பிட்டுட்டே இருப்பா. அவ அன்னைக்கு ஒரு பிளேட் ஃபுல்லா சாப்பிட்டா. அது 4-5 தானே. சாப்பிட்டியா? ஏய் நிறைய வச்சு சாப்பிடு. பாப்பா எப்படி பாப்பா இருந்துச்சு? கை போடவா? இன்னும் இருக்குன்னு பாருங்க. உள்ள என்ன இருக்கு? நீ வெறுமனே சாப்பிட்டு காலி பண்ணாத, அப்படி சாப்பிட்டு வேஸ்ட். இந்தாங்க சார். எனக்கு குட்டி. அது எனக்கு குட்டியாக தான் வரும். எனக்கு குட்டியாக வரும்.